இபி நேம் சேஞ்ச் பண்ணணுமா? இப்போ ப்ராசஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. 3 டாக்குமெண்ட் போதும். வீட்டில் இருந்தபடியே இபி நேமை சேஞ்ச் பண்ணலாம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இபி நேம் வீட்டில் இருந்தபடியே எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நேம் டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோட மொபைலில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க லைவா. ஃபர்ஸ்ட் நீங்கள் இபி நேம் சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் ஹோம் பேஜ் அப்ளை அந்த மாதிரி இருக்கும். அதில் அப்ளைல போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இபி கனெக்ஷன் இருக்கு இல்ல, அதனால அந்த ஆப்ஷன் தான் சரி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் அப்ளிகன் மொபைல் நம்பர் அப்படின்ற இருக்கும். அப்ளை பண்ணுறவரோட மொபைல் நம்பர் கொடுங்க அண்ட் அப்ளை பண்ணுறவருடைய வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க. கெட் ஓடிபின்னு வரும். ஸோ அந்த ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஓடிபியை போட்டுட்டு வேலிட் ஓடிபி அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேம் ப்ராசஸ 3 விதமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணும். அதுவும் ரீஜனல் கோடுடன், அதாவது உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் ஃபுல்லா என்டர் பண்ணணும். அதை சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேம் டிரான்ஸ்ஃபர் ரீசனை நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு ஸ்டெப்புக்கு தான் நம்ம வந்துட்டோம். இங்க நீங்க நேம் டிரான்ஸ்ஃபர் ரீசனை செலக்ட் பண்ணணும். அதாவது என்ன காரணத்துக்காக ஓனர்ஷிப் மாத்துறீங்க அப்படின்றத சொல்லணும். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு என்றால் சேல்ஸ், பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட். சொத்து விற்கிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்க, அதாவது சேல் அப்படின்ற கேட்டகரியை. பார்ட்டிஷன் குடும்ப பிரிவு நடந்திருந்தா இதை தேர்வு செய்யலாம். செட்டில்மெண்ட் சமரசமாக மாத்துறீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். கிஃப்ட் யாருக்காவது பரிசா கொடுக்குறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு பொருந்துற சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப், இப்போ ப்ரீவியஸ் ஓனர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது முன்னாடி இருந்த உரிமையாளரின் தகவல்களை சரியா என்டர் பண்ணணும். நேம், அட்ரஸ் மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராக்டா கொடுக்கணும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அதையும் மறக்காம மென்ஷன் பண்ணணும். அதாவது ஒருவருக்கு மேல் ஓனர் இருந்தா எல்லாருடைய டீடைல்ஸையும் சரியா ஆட் பண்ணணும். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இங்க நீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். முதல்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட், சேல் டீட், பார்ட்டிஷன் டீட், கிஃப்ட் டீட், டெத் கேஸ் இருந்தா டெத் சர்டிபிகேட், லீகல் ஹேர் சர்டிபிகேட். அடுத்தது ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், மார்க் ஷீட், இதுல ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் அப்லோட் பண்ணணும். இபி சர்வீஸ் நம்பர் டீடைல்ஸையும் சரியா என்டர் பண்ணணும். இப்போ நான் கிஃப்ட் செட்டில்மெண்ட் டீட் யூஸ் பண்றேன். முக்கியமா ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஃபைலும் 3 MB இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ப்ரௌஸ் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வித் ரீஜன் கோடோட என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஃபில் ஆகி உங்களுக்கு காமிக்கும். இதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அதாவது யார் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், அதாவது கன்சியூமர் நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு மேலே ஹெட்டிங்ல இருக்கும். ஸோ எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அதில் ஆல்ரெடி ஆட்டோ ஃபில் ஆயிருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அட்ரஸ் சேமான்னு கேட்கும். அதுக்கு எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் வரும். அதில் நியூ அட்ரஸ் கேட்கும். ஸோ புதிய அட்ரஸை அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகன் டீடைல்ஸை என்டர் பண்ணணும். இங்கே முக்கியமாக என்னென்னா ஆதாரில் எப்படி டீடைல்ஸ் இருக்கோ அப்படி தான் என்டர் பண்ணணும். தெரு பேர், அதுக்கப்புறம் வில்லேஜ், தாலுக்கு, பின்கோடு எல்லாமே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகன் டீடைல் செக்ஷன் வரும். அங்கே நேம் டிரான்ஸ்ஃபர் ரீசனை செலக்ட் பண்ணணும். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கன்சர்ன் லெட்டர், வித்தவுட் கன்சர்ன், டெத் கேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நான் இப்போ செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஓனர்ஷிப் டைப் கேட்கும். ஓனரா இல்லை ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகன்ட் நேம் என்டர் பண்ணணும். அதாவது யார் பேரில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமு. அடுத்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஓடிபி வெரிஃபிகேஷன் சரியாக வரும்.
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வரும் ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் பெயர், ஆதார் நம்பர் மாதிரியான டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும். எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போங்க. இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற செக்ஷன் வரும். இங்கே உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேல் டீட், பார்ட்டிஷன் டீட், கிஃப்ட் டீட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டீட், ரிசிப்ட் மாதிரி இவையில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்க. முக்கியமா மேக்ஸிமம் 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலே போதும். அடுத்தது ஃபார்ம் 4, இதுதான் அண்டர்டேக்கிங் ஃபார்ம். இதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கும் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஆதாரை ரெஜிஸ்டர் பண்ணி மொபைல் நம்பர், அதாவது ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் வரும். இதில் ரீஃபண்ட் கிடையாத மாதிரி இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. டிக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ பேமெண்ட் பேஜ் வரும். அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ண தேவையில்லை. யூபிஐ அல்லது கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் ரிசிப்ட் மற்றும் அக்னாலஜ்மெண்ட் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா ஹோம் பேஜுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் இபி நேமை ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல தகவலை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.